கிருஷ்ணரை உலகில் தன் உயிருக்கு மேலாய் நேசித்தது ராதையையும் ராதைக்காக வாசிக்கப்பட்ட புல்லாங்குழலையும் தான். ராதைக்கு கிருஷ்ணரின் பக்தனான ஸ்ரீராமா என்கின்ற முனிவர், இனி மறுமுறை நீ கிருஷ்ணரை பார்த்தால் அடுத்த 100 வருடங்களுக்கு நீ கிருஷ்ணரை பிரிந்துதான் வாழ்வாய் என சாபமிட்டார். இதனால் மிகவும் மனமுடைந்த ராதை இனி கிருஷ்ணரை பார்க்க கூடாது என முடிவு செய்தாள். எனினும் அவளால் கிருஷ்ணரை பார்க்காமல் இருக்க முடியவில்லை. இனி என்ன நடந்தாலும் பரவாயில்லை என கிருஷ்ணரை பார்க்க சென்றாள் ராதை. ஆனால் அக்கணமே அம்முனிவரின் சாபமும் பலித்தது. அதன் பிறகு பிருந்தாவனத்தை விட்டு வெளியேறி கிருஷ்ணர் மதுரா மற்றும் துவாரகாவை நோக்கி சென்றார். மீண்டும் பிருந்தாவனத்திற்கு திரும்பவே இல்லை. 100 வருடங்களுக்கு பிறகு வயதான நிலையில் கிருஷ்ணரை சந்திக்க துவாரகா சென்றாள் ராதை. அப்பொழுது அவளை பார்த்த கிருஷ்ணரும், இத்தனை வருடங்கள் நான் உன்னை பிரிந்து வாழ்ந்தது போதும், இனி ஒரு பொழுதும் நான் உன்னை பிரிய மாட்டேன் என்று சொல்ல ராதை கண்ணீர் விட்டு அழுதாள். உடனே ராதை, உனது புல்லாங்குழலை எனக்காக ஒரு முறை வாசிப்பாயா என்று கேட்க, கிருஷ்ணரும் தனது புல்லாங்குழலை எடுத்து ராதையை நினைத்து கொண்டே வாசிக்க ஆரம்பித்தார். கிருஷ்ணர் புல்லாங்குழலை வாசித்து முடித்து கண் திறந்து பார்த்தபோது ராதை அவர் மடியில் இறந்து கிடந்தாள். இதை பார்த்த கிருஷ்ணர் தான் ஒரு கடவுள் என்பதையும் மறந்து அழத் தொடங்கினார். என் ராதையே போய்விட்டால், இனி அவளுக்காக வாசித்த புல்லாங்குழல் எனக்கெதற்கு என்று சொல்லி அந்த புல்லாங்குழலை உடைத்தெறிந்தார்.